ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை மியான்மரில் ஏற்படுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 7.7 மெக்னிடியூடில் வந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக மியான்மரில் 2வது பெரிய சிட்டி. ஸோ அதை பயங்கரமாக துவம்சம் பண்ணியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சீட்டு கட்டு மாதிரி எல்லா வீடும் சரிஞ்சிருக்குது. வீடு, அந்த புத்த துறவிகளுடைய கோயில் பகோடா அப்படின்வாங்க. ஸோ அது விழுந்திருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுனே அவங்களுக்கு தெரியல. ஒரு சில இடத்துலேருந்து ஓடியாரும்போது இந்த சைடு போனாலும் வீடு விழுது, இந்த சைடும் விழுது, எந்த வீடு நம்ம மேலே விழுந்துடும் அப்படின்னு தெரியாமல் ஒரு பயத்திலே இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியம் நடந்திருக்குது. ஸோ முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் வழிபடுறதுக்கு. எல்லோருமே மசூதியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் நிலநடுக்கத்தில் மசூதிகளும் இடிந்து இருக்குது. ஸோ அதில் இன்னும் மரண எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது லஞ்ச் டைமும் கூட இல்லையா? ஸோ அதனால் ஹோட்டலில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஹோட்டல் விழுந்ததில் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1700 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. 3400 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. இது இல்லாமல் எப்படியும் ஒரு 10,000 தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 வருடம் முன்னாடி சிரியாவில், துருக்கியில் இதே மாதிரியான ஒரு நிலநடுக்கம் லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மியான்மரில் தான் எபிசென்டர்னு சொல்லப்படுற அந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி இருக்குது. ஆனால் அதோடைய பாதிப்பு பார்த்திங்கன்னா பக்கத்து நாடுகள் வரைக்கும் உணரப்படுது. சைனா, தாய்லாந்து. ஸோ சில நொடிகளே ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி தான் நீடிச்சிருக்குது. அந்த 30 செகண்டுக்குள்ளே அதோடைய அதிர்ச்சியில் கடகடன்னு எல்லாமே முடிஞ்சிடுது. ஸோ 30 செகண்டில் எப்படி ஒரு வீட்டை விட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே வெளில வர்றது கஷ்டம், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருந்தால் என்ன ஆகிறது இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி இருக்குதா அப்படின்னா முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் சயின்ஸே சொல்லுது. இன்னும் கேட்டிங்கன்னா விலங்குகளுமே கூட அது சில நொடிகளுக்கு முன்னாடி தான், இப்போ பறவைகள்லாம் இருக்குதா, சில நொடிகளுக்கு முன்னாடி பறக்க ஆரம்பிச்சிது. ஸோ பறந்துட்டு இருக்கனால அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது இல்லாமல் ஆஃப்டர் ஷாக்ஸுன்ட்டு திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும் நிலநடுக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லை? ஒரு தண்ணி கொஞ்சம் பெரிய ஒரு பேஸ்கெட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அந்த நேரம் அது அதிகமாக ஆடும். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இதே மாதிரி விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியை ஒரு 4 லேயராக பிரிக்கிறாங்க. ஸோ மேலே அது ஹார்டான லேயர், அங்கே தான் நாம் இருக்கிறோம். ஸோ போக கீழே இறங்க பார்த்திங்கன்னா அந்த லேயர் வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கீழே போகும்போது பயங்கர வெப்பமாக இருக்கும். அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த பாறை இதெல்லாம் பிழம்பாக ஒரு லிக்விடாக இருக்குன்றாங்க. அப்போ தண்ணியில் மிதக்கிற மாதிரி தான் பூமியோடைய மேல் லேயர் மிதந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா தட்டாக இருக்குது, ஒரே இதாக இல்லாமல் குட்டி பீஸாக. அதாவது குட்டி பீஸ்னால் சின்ன பந்துனா குட்டி பீஸு, பெரிய பந்து இல்லையா இந்த பூமி. ஸோ அது ஒரு 7 பிளேட்ஸாக சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்தியா பிளேட் மற்ற பிளேட்டோட இடித்து தான் இப்போ இந்த நிலநடுக்கம் வந்திருக்குது. ஸோ இது நேற்று கூட இமாச்சல் பிரதேஷில் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. இமயமலை பகுதியில் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் ஷாக்ஸுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மக்கள் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, சப்போஸ் வீடு இருந்தால். அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்கள் அல்லது அதிலேருந்து மீட்கப்பட்டவர்கள், அதிர்ச்சியில் இருந்தவங்க, இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் குவிகிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லை, வெளியில். ஏன்னா அந்த ஆஃப்டர் ஷாக் பயம், அதுவும் இடிஞ்சு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வெளியிலே தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது, வெளியிலே தான் குழந்தையே பிறக்குது. ஸோ இதில் ரொம்ப எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தது, நியூஸ் சேனல் அடிக்கடி போட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாய்லாண்டில் தலைநகரம் பேங்காக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அது மேலே ரூஃப் டாப் பூல், அந்த நீச்சல் குளம் இருக்குது. அந்த குளத்தில் இருந்து தண்ணி கீழே வருது. அந்த பில்டிங்கே ஆடுறதே தெரியுது.
நல்லாவே. அப்போ எப்படி இருக்கும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம்? ஸோ அப்போ அந்த தண்ணி அப்படி வெளியில் யாரோ எடுத்து ஊற்றுற மாதிரி வருது. ஸோ இது இல்லாமல் நிறைய யூடியூபோட ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அங்கத்து மக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நீச்சல் குளத்துலேயுமே இது வந்து மாடியில் இருக்கிறது. அது ஏதோ 35-60 அடுக்கு பில்டிங்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப உயரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தரையில் இருக்கிற நீச்சல் குளத்துலேயுமே அதுவுமே பயங்கரமாக அவங்களுக்கு எப்படி இருக்கும், நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு என்னடா ஸ்விம்மிங் பூலில் கடல் மாதிரி அலை வருதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படியே போய் ஒரு ஓரத்தில் ஒருத்தர் பிடிச்சிக்கிறார். ஸோ அதேமாரி இன்னொரு ரூஃப் டாப் பூலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி, அது ஒரு தலகாணி மாதிரி இருக்குது, ஏர்பில்லோ, அது மேலே அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கிறா. இவன் அந்த பொண்ணு மேலே எப்படி கை வச்சுட்டு படுத்துருக்கான். அந்த நேரம் இது வருது. வந்தோடனே அலறி அடிச்சுட்டு 2 பேரும் எழுந்துச்சி மேலே வராங்க. ஸோ அதேமாரி ஸ்கூலில் எல்லாமே அது மதியம் டைம் இல்லையா, எல்லாருமே பெரும்பாலும் அந்த லன்ச் டைமில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் வரிசையாக ஹாஸ்டலில் உட்காந்துட்ருப்பாங்களே, கடகடன்னு எழுந்துச்சி வெளில வராங்க. ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் பிளேஸு, மாலு எல்லாத்துலேருந்தும் மக்கள் அலறி அடிச்சுட்டு ரோட்டில் ஓடி வராங்க. அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரில. ஏன்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்கக்கூடிய சிட்டிலலாம் எங்கே போவாங்க, எந்த பில்டிங் எப்போ விழும், எந்த சைடு விழும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ரூஃப் டாப் பூலில் இருந்து அந்த தண்ணி அப்படியே மொத்தமாக ஒருத்தர் மேலே கொட்டுது. வேக வேகமாக ஓடுறாங்க. அந்த இடத்துல எதுவும் பில்டிங்கு இல்லை, பட் எங்கேயோ இருக்கிற பில்டிங் அது ஹைட்டாக இருக்கனால அது விழும்போது அந்த தண்ணி இவங்க மேலே ஸ்பில் ஆகுது. ஸோ அது கூட அந்த அதிர்ச்சியில் கூட இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த வேகத்தில் எது விழுதுன்ற அதிர்ச்சியிலே. ஸோ ஒரு தாய் வந்து அந்த இடிபாடுக்கு இடையில் சிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை அவங்க நெஞ்சிலே இருக்குது, கால் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதை உடச்சி எடுக்கிறாங்க. பெரும்பாலும் உள்ளே இருக்கிறவங்க வந்து இறந்து தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த பிணத்தின் வாடையாக இருக்குதா அங்கே. இது ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஆஃப்டர் ஷாக் வந்தோடனே எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறவங்களே. ஸோ இதில் தப்பிக்கிறவங்களுடைய கதை கேட்கும்போது மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து பாத்ரூமுக்கு கீழ் ஃப்ளோர் வந்திருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று க்ரேன் ஆடுறதை பார்த்தோன்னே கடகடன்னு வெளில வந்திருக்கிறார். அதுக்குள்ளே கடகடன்னு அந்த பில்டிங் விழுந்துடுச்சு. ஸோ அப்போ உள்ளே இருந்தவங்க எப்படி அப்போ இது ஒரு அந்த பைபிளில் வந்து லோத்துடைய கதை இருக்கும். அந்த ஊரில் வந்து ரொம்ப ஓரின எச்சரிக்கையாளர்கள் பாவம் தலை விரித்து ஆடுது அப்படின்ட்டு கடவுள் வந்து அந்த ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்லுவார், திரும்பி பார்க்காம போன்ட்டு. ஏன்னா அவருடைய குடும்பம் மட்டும்தான் கடவுளுடைய வழிபடி நடக்கும். அப்படி போயிட்டுருப்பாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்காம போக சொல்கிறாங்க. அப்போ கடகடன்னு அந்த ஊரே எரியுது. ஸோ அதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு தோணும். அப்படி தானே இங்கே நடக்குது இல்லையா. அந்த நேரம் அதேமாரி ஒரு சகோதரர் வந்து கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ பொருள் எடுக்கிறதுக்கு கீழே வர்றாரு. ஆட்டம் காண்றதை பார்த்தோன்னே டக்குன்னு வெளில ஓடி வந்துடுறாரு. அதுக்குள்ளே கடகடன்ட்டு அங்கே உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாமே காலி. ஸோ ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே அப்படியே நிலநடுக்கம் இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த பேசஞ்சர்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உட்காந்துக்கிறாங்க கீழே. நிறைய இடங்களில் தரை வந்து பயங்கரமாக பொளந்து இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அதை எதிர்த்து உள்நாட்டு கிளர்ச்சி இப்படின்னு நிறைய நாடுகளில் நடக்குது. எல்லா இடத்துலையும் நடக்கும், நம்ம இருக்கிற இடத்துல கூட நடக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் எதிர்க்கிறது அப்படிங்கிறது. அது இயற்கை சீற்றத்தை தூண்டிவிடும். 2 வருஷம் முன்னாடி சிரியாவில் நடந்துச்சு நிலநடுக்கம், ஒட்டுமொத்தமாக வைப் அவுட் பண்ணிச்சு. அந்த சிரியாவில் 15 வருஷமாக உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது அரசாங்கத்துக்கு எதிராக. ஒரு 2 பசங்களை வந்து அந்த அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடித்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க. ஸோ அதை எதிர்த்து அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் மற்றும் அந்த உறவுகள் அவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு சின்ன குழு தானே அப்படின்ட்டு அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இடங்கள் அதே மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிலிட்ரியை இறக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடிக்க ஆரம்பித்தது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது சிரியாவில். இதே மாதிரி தான் மியான்மார்லேயும் நடந்தது. 2021 மிலிட்ரி வந்து
கூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஆட்சி செய்கிறவங்கள ஒரு நயவஞ்சகமாக பிடிச்சி ஆட்சியை கவுக்கிறது. ஏன்னா மிலிட்ரியால் அது பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ மிலிட்ரியில் இருக்கிறவனுக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தானில் பர்வேஸ் முஷரஃப் அதான் பண்ணார். நிறைய நாடுகளில் இது நடக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிச்ச பிறகு அப்போ இராணுவ ஆட்சி அப்படின்போது மக்களாட்சிக்கு ஆதரவாக சில கிளர்ச்சி குழுக்கள் போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த நிலநடுக்கம் நடந்து சில நொடிகளில் அது முடிஞ்ச உடனே, அது 30 செகண்ட்ஸ் வருதுன்னா, அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுது அரசாங்கம்னா என்ன, அந்த மிலிட்ரி அரசாங்கம் அது வான்வெளி தாக்குதல் நடத்துது. அந்த தீவிரவாதிகளை இவங்களால் எதிர்கொள்ள முடியல மிலிட்ரியால். ஆனால் ரஷ்யாவுடைய உதவியின் மூலமாக அவங்க வான்வெளி தாக்குதல் பக்காவாக பண்ணுறாங்க. ரஷ்யா கொடுத்த ஃப்ளைட்டு இதோடைய துணையினால். ஸோ அப்போ பாருங்களேன், இந்த நேரம் தான் சரியான நேரம்ன்ட்டு அவங்க அடிக்கிறாங்க. இது உலக மத்தியில் பயங்கரமான அதிருப்தியை ஏற்படுத்துது. இது இல்லாமல் ஜென்ரலாக அந்த தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு ஏற்கனவே ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது அந்த உலக சுகாதார மையம் இதெல்லாம் நிவாரண உதவி கொடுக்கும்போது அதை உள்ளேயே அனுமதிக்கல அவங்க. ஆனால் இந்த தடவை பயங்கரமாக இருக்கிறதுனால அனுமதிச்சிருக்கிறாங்க. அனுமதிச்சா கூட அவங்களால சீக்கிரமாக போக முடியாது. ஏன்னா எல்லா ரோடும் திறந்து இருக்கும்போது வண்டியை உள்ளே போய் மாட்டிக்கும்ல. உண்மையிலே ஏதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற யாருமே எதிர்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்க்கலைனாலே அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் என்ன இது அடிமை அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆனால் உங்களுடைய குணம் அதுதான் முக்கியம். எதிர்க்கிற அந்த மனோபாவம் வரும்போது அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். ஏன்னா எதிர்க்கிறோன்னா என்ன அர்த்தம்? கோபம் வருது. அது ஒரு பாவம், மிகப்பெரிய பாவம். நீங்கள் எதுக்காக கோபப்படுறீங்கன்னெலாம் கணக்கில் கோபப்படுறீங்களா? ஸோ அதை இயற்கை சீற்றம் விடுங்க. நம்ம உடம்பும் சரி உலகமும் சரி நாம் ஆடுற ஆட்டத்திற்கு அழிக்கிறதுக்கான விஷயத்தை எல்லாம் கடவுள் வச்சே தான் படிச்சிருக்கிறார். பூமிக்குள்ளே இல்லையா அப்படி ஒரு தீப்பிழம்பாட்டம் உள்ளே இருக்குது. ஸோ அது ஸ்லைட்டாக அசைஞ்சாலே வெளியில் பெரிய பேரழிவு ஏற்படுது. அதே மாதிரி தான் உடம்புமே. ஸ்லைட்டாக நமக்குள்ளே அந்த நெகட்டிவ் குணங்கள் வருது, காமம், கோபம், பற்று, பேராசை, அது நம்மளுடைய உடம்பில் பல நோய்களை தூண்டி விட்டுடும். இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ ஜீனே பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்கும், கேன்சர் ஜீன் உட்பட. திடீர்னு ஆக்டிவ் ஆகிடும். அந்த ஷிஹானி ஹுசைன் வீடியோவில் கூட நம்ம அதை பற்றி சொல்லியிருப்போம். அதிலும் கோபம் நல்லாவே தெரியும். கோபம் மட்டும் கிடையாது, பதற்றமும் கூட. நம்ம ஒன்றத்தின் மீது பற்று வைத்து அது நம்ம விட்டு போகுதுன்னும் போது எவ்வளோ பெரிய பதற்றம். எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய குழந்தை இறக்கும்போது வாழ்நாள் முழுவதுமே ஒரு மனநோயாளியாக மாறிடுவாங்க. பல நோய்கள் உடலுக்கு வந்துடும். ஏன்னா அந்த பதற்றம். ஸோ அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறது, என்னதுன்ற உணர்வே வேண்டாம். எதன் மீதும், குடும்பத்தினர் மீதும், அதாவது அன்பாக இருங்க, பட் விலகி இருங்க. எந்த நேரம் வேணாலும் உங்ககிட்ட அபகரிக்கப்படலாம். இதைத்தான் எல்லா மதமும் வலியுறுத்துது. பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் கதை இதை தான் வலியுறுத்துது. உன்னுடைய குழந்தைய பலி கொடுன்னு கடவுள் கேட்குறாரு. உடனே பலி கொடுக்க போகிறார். ஸோ அதுதான் மெசேஜ். கொடுக்க நீ தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்து மதத்துலையும் பார்த்தா பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான் இருக்கும். ஸோ அங்கேயும் தன்னுடைய குழந்தைய கொண்டு கொடுக்குறான். அப்படின்னா கொலை பண்ணி கேட்க மாட்டார் கடவுள். பட் அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்கு, பாவ கணக்கு, இது எப்படி வரும்னு தெரியாது. ஸோ அந்த பற்று வரவிடாமல் இருக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்கிறார், உடலை பார்த்தால் பற்று வரும். கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்தின் மூலமாக தான் பற்று வரும். கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்தின் மீது தான் பற்று வரும். கண்ணுக்கு தெரியாத விஷயத்தின் மீது எப்படி பற்று வரும்? ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார், ஆத்மா, அதாவது உயிர், அது புறமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுது. இந்த உடலை விட்டு டக்குன்னு இன்னொரு உடலுக்கு போய் அது நிம்மதியாக தான் இருக்க போகுது. ஆனால் அந்த உடல் மீது பற்று வைத்த உங்களால் அதை தாங்கிக்க முடியல. ஸோ உடம்பு மேலே பற்று வச்சாலே இந்த பிரச்சனை அப்படின்னா, அந்த உடலுடைய மொழி, உறவுகள், ஜாதி, மதம், இதன் மீதெல்லாம் பற்று வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ புத்த மத கோயில் நிலநடுக்கத்தில் போச்சு, மசூதி போச்சு, உள்ளே இருந்தவர்களோடவே. ஆனால் இதையே இயற்கை சீற்றம் பண்ணாமல் ஒரு மனிதன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு மதத்தை சேர்ந்தோம், எவ்வளோ பெரிய கலகம் அடிச்சிருக்கும். எல்லா மத கலகமும் இப்படி சின்னதாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் கடவுள் அதான் சொல்கிறார், நடக்கணும்னு ஒன்று இருந்தால் அது ஆல்ரெடி நடந்தே தீரும். நீங்கள் எப்படி வேணாலும் நடந்தே தீரும். இப்போ நாம் மனிதர்கள் மேலே கோபம் வரல, இயற்கை சீற்றத்தினால் வரும்போது மனிதர்கள் மூலம் நடந்தாலும்
இயற்கை சீற்றமாகவே புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நன்மை. ஸோ அதனால தான் அந்த அந்த மதம் எல்லாமே அந்த உடல் மீது உள்ள பற்று தான். உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மானா ஆத்மாவுக்கு ஒரே உறவு இறைவன் மட்டுமே. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஆத்மான்னு மட்டும் நினச்சிட்டு இருந்தா, ஆத்மாவோடு இந்த உடம்பும் நான், இந்த உறவும் நான், இந்த மொழியும் நான், இந்த மதமும் நான், இது எல்லாமே என்னது நினைக்க தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அந்த நான் என்னதுன்றதை கட் பண்ணுறது தான் பக்ரீதோடைய அர்த்தமே. ஆடு மேன்னு கத்தும், மேனா நான் அர்த்தம் ஹிந்தியில். அப்போ நானுன்ற உணர்வை கட் பண்ணுங்கன்றதான் எல்லா மதமும் போதிக்கிறது. ஆனால் அது யாருக்குமே புரியல அப்படின்றது தான் கொடுமை. பாருங்களா, மக்களாட்சி வேணும்ன்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க மியான்மரில். 2021 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் 4 வருடத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து எல்லாம் அழிய போகிறோன்னு தெரிஞ்சிருந்தால் போராட்டம் பண்ணுவாங்களா? உயிரே போகும்போது எவன் ஆட்சி பண்ணால் என்னன்னு கம்முன்னு இருந்திருப்பாங்களே. ஆனால் அவங்க எதிர்த்ததுக்கான தண்டனையாகத்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சரி, அப்படி எதிர்க்காத இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்களா அப்படின்னா மரணம் கண்டிப்பாக எல்லோருக்கும் வரும். ஆனால் இந்த மாதிரி துர்மரணத்துலேருந்து தப்பிப்பீங்க. ஸோ அது ஏன்னா இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்து எல்லா இடத்துலையுமே வரலாம், இந்தியாவிலையும் வரும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன பண்ணணும்? ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது, எப்போ வேணாலும் வரும். மெயினாக வந்து பற்று இல்லாமல் இருக்கணும், ஜெர்க்காகாமல் இருக்கணும். ஏன்னா முதல்ல நம்மளை பார்த்துக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எதுவுமே இது இல்லைன்ற உணர்வுலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எது போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை மட்டும் நினைக்க தான் அந்த சக்தி வரும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்ம பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இது இந்த 5000 காலச்சக்கரத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம். அதாவது கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போது. சொர்க்கமாகத்தான் கடவுள் படைக்கிறார். அது 5000 வருஷம் கழிச்சு நரகமாகிடுது. நரகமாகும்போதெல்லாம் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். அதை ஞான சாரம் என்ன? ஆத்மானு ஒன்று வந்து என்னை நினைவு செஞ்சு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துலேருந்து விலகுங்கள். அது எப்படி சாத்தியம்? உடல்ன்ற உணர்வையே மறந்துடுவீங்க. ஆத்மான்ற உணர்விலே நிலை பெறும்போது ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பீங்க. இப்போ யார் மீதும் வெறுப்பு, காமம், பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அனைத்தையும் இழக்கிற நேரம் இது, ஆனால் அடையிற நேரமும் இது தான் இல்லையா? முந்தைய கல்பத்தில் அடைஞ்சதை இழக்கிறோம், அது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இருக்கிறதையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறோம். அந்த குணத்தினால தான் அனைத்தையும் இழந்தோம். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை பிடிங்க, இழந்த அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. அது எப்படி பிரம்மகுமாரின்னு பேர் வருது அப்படின்னா, கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஏன்னா நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. அவரும் நம்மள மாதிரி ஆத்மா தான், ஆனால் பிறப்பு சக்கரத்தில் வரல. அதனால் நேரடியாக ஒரு வயோதிகர் உடல் வர்றார், அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமாரிகள். ஸோ அந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் இறைவனுடைய ஞானம் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பிரம்மா அப்படிங்கிற வார்த்தை இந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மியான்மர் நிலநடுக்க பேரிடர் மீட்பு குழுவாக நிறைய நாடுகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இந்தியாவும் அனுப்பிச்சிருக்குது. அந்த ரெஸ்கியூ டீமுக்கு பேரே ஆப்ரேஷன் பிரம்மா. எப்படி கரெக்டாக வச்சுருக்கிறாங்க பாங்க. ஸோ அவங்க போய் அவங்கள முடிந்த அளவுக்கு மீட்பாங்க. அந்த டென்ட்டு, உணவு, உடுக்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, செயற்கை வீடு இதெல்லாம். ஸோ இதை அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி இறந்தவர்கள் அவங்க எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ மீட்கப்பட்டவர்கள் கூட வீடு இல்லாமல் அது இன்னும் கொடூரமாக இருக்கும். மரணத்தை விட அது கொடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் பிரம்மகுமாரிகளுடைய வேலை இருக்குது, இந்த ஞானத்தை கொடுப்பது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அதே இடத்துல, இந்த நிலநடுக்கம் நடக்கிற இடத்துல ஒரு சகோதரி பிரம்மகுமாரி சென்டரில் முரளி இதை படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆன்லைன்லேயே. அப்போ நிலநடுக்கம் வருது, அவங்க பாட்டுக்கு கம்முனே இருக்கிறாங்க. வச்சுட்டு பாருங்கள் இயற்கை சீற்றம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் முடியுது இல்லையா? ஸோ அப்போ திருப்பி காட்டுறாங்க, ஃபுல்லாக எல்லாம் விழுந்து உடஞ்சி கிடக்குது, செவரே வீரெல்லாம் விட்டுருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் உட்காந்துட்டே இருக்குங்கன்னு சொல்லலை. அதே நேரத்தில் பதற வேண்டிய அவசியமும் கிடையாது. நடக்கணும்னு இருந்தால் நடந்தே தீரும் இல்லையா? நீங்கள் பொறுமையாக கூட வெளில போகலாம். உங்களுக்கு
பாவ கணக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக துர்மரணம் வராது. நீங்கள் வெளியேறிய பிறகே அது விழும். ஸோ இதையும் சொல்லணும். ஏன்னா அந்த பயம் இல்லையா, ஏதாவது ஆகிடுமா, ஒன்றுமே ஆகாது பாவ கணக்கு இல்லைன்னா. ஸோ அந்த பாவ கணக்கை விடணும், இறைவன் நினைவிலே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன ஆகும்னா, அதிகபட்சம் என்ன ஆகும், உடலை விட்டு உயிர் போகும், அவ்வளோதானே. இங்கே ப்ராக்டிஸே அது தானே. செம்பு நிறமான ஒளி உலகத்தில் இறைவன் இருக்கிறார், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அங்கேருந்து தான் ஆத்மா வந்தது, மறுபடியும் உலகம் அழியும்போது அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வரும். ஸோ அப்போ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அங்கேருந்து தான் நான் வந்தேன், இப்போ அங்கே போகணும். இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. ஆனால் அங்கேயே இருந்துட்டு போகிறது கிடையாது, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரணும். அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அங்கேனா என்னன்னே தெரியாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ செல்வம் இருக்கும், வரிசைக்கிரமம் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரியும் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் எப்படி காமம் கோபம் பற்று பேராசை அங்காரம் இல்லாமல் இருக்குதுன்னா, கவனம் ஆத்மாவில் இருக்குது. ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம். தனக்குத்தானே திருப்தியாக இருக்கிறது தான் ஆத்மா. எப்போ மற்றதெல்லாம் எனிதுன்னு பிடிக்கிறீங்களோ அப்போ தான் பிரச்சனை வருது. ஸோ அதிலிருந்து உங்களுடைய புத்தியை விலக்கி இறைவன் நினைவிலே இருக்கும்போது அந்த ஒரு அமைதி இருக்கும். இப்போ இறந்தவர்களெல்லாம் அப்படியே கடவுள்கிட்ட போயிட முடியாது. உலக அழிவு பயங்கரமாக இருக்கும்போது டக்குன்னு பிறக்கவும் முடியாது. ஸோ எல்லாம் பேயாக ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா போடுறது அல்லது தனியாகவே அலையிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் அமைதியின் அதிர்வலைகளை இறைவனின் நினைவில் இருந்து, இறைவனின் நினைவில் மட்டும் நீங்கள் இருக்கிறீங்க, வேறு எந்த நினைவும் இல்லைன்னா அவ்வளோ அமைதியாக இருப்பீங்க. அந்த வைப்ரேஷன் உங்களை சுற்றி பரவும். அது துக்கத்தில் இருக்கிற மற்ற ஆத்மாக்களை அப்படியே அமைதிப்படுத்தும். உண்மையான ஆப்ரேஷன் பிரம்மா இது தான் இல்லையா. அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆச்சரியமாக இருக்கும் மனசால் பேசுகிறது. ஸோ அப்போ நீங்கள் அந்த இறைவனை நினைக்க சொல்லுவீங்க, நீங்களும் நினச்சிட்டு தான் இருப்பீங்க, அவங்களும் நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க அனைத்தையும் இழந்து துக்கத்தில் துடிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்கள முதல்ல அமைதிப்படுத்தணும். அது அமைதியின் சக்தியினால் தான் முடியும், வார்த்தைகளால் முடியாது. ஸோ அப்போ அந்த சக்தி அவங்கள அழுத்தும், அது அவங்கள அப்படியே சாந்தப்படுத்தும். அடுத்தது இறைவனை நினைக்க ஆரம்பிப்பாங்க, மேலே போயிடுவாங்க. ஸோ அப்படி எல்லோரும் இப்போ மேலே போயே ஆகணும், அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம உடலை விட்டு விலகினால் கூட அது உலகம் அழியும் போது தான் மேலே போக முடியும். அது வரைக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும், சூக்ஷ்மலோகம்னுவாங்க, ஃபரிஸ்தா, தேவதைகள், மலக்குகள் அப்படின்னு குரானில் கூட சொல்லுவாங்க, ஏஞ்சல்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒளி உடலில் நாம் அங்கேருந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு எந்த எண்ணமும் எல்லைக்குட்பட்ட என் குடும்பம், என் ஜாதி, என் மதம் எதுவுமே ஞாபகம் இல்லாட்டினா மட்டும்தான் நீங்கள் அங்கே போவீங்க, இல்லாட்டினா இங்கேயே மாட்டிக்குவீங்க, கஷ்டம்தான் அனுபவிப்போம். ஸோ அதனால் சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக அது என்னுடைய குடும்பன்ற உணர்வு கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ என்னுடையவர் கடவுள் மட்டுமே. அப்போ எல்லாருமே கடவுளோட குழந்தை தான். என்னுடைய அப்பா சிவபெருமானுடைய குழந்தை, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். ஸோ அப்போ அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வு தான் இருக்கணும். எல்லைக்குட்பட்ட குடும்பம், எல்லைக்குட்பட்ட ஜாதி, மதம், மொழி இதில் மாட்டிக்கிட்டீங்க, அல்லது எனக்கு பிடிச்ச அரசியல் பிடிக்காதவங்க இப்படிலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். அந்த நேரம் கோபம் வரும், கோபத்தின் மூலமாக தண்டனையும் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாத்துலேருந்தும் விலகுங்க. இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை, உலகம் அழிய தான் போதும். அதில் என்ன நன்மை, சொர்க்கம் உருவாகிறதுக்காக தான் அது நடக்குது. எல்லோரும் மேலே போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்மை கடவுள் இப்போ தயார்படுத்துகிறார். இந்த செய்தியை கொடுத்து நாமளும் மற்றவர்களை தயார்படுத்துகிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.